ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக் வித் வனி நிவியில் வந்து காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிப்பதற்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேங்காய் கொஞ்சோண்டு, சோம்பு, மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சி 2 ஸ்பூன் அரைச்சி வச்சுக்கோங்க. 100 கிராம் காளான் எடுத்துருக்கேன். தாளிப்பதற்கு பட்டை கிராம். வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிட்டுங்க. 2 பட்டை, 2 கிராமு, ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. பொரிஞ்சிருச்சுங்க பட்டை கிராமு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. ஓரளவுக்கு வதங்கி இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகா வரும். பெருசாக இருக்கிறதுனால நான் 2 போட்டுருவேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வதங்கினோன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் நிறையாவே போடுங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிறிதளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் காளானை போட்டுக்குவோம். நல்லா வதங்கி வச்சுருங்க. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. மூடி வச்சுருவோம். இப்போ திறந்து பார்ப்போங்க. நல்லா வெந்துருச்சு காளான். இப்போ கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருந்த 2 ஸ்பூன் தேங்காயில் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த விழுதை போட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றி வச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதி வரட்டும். அப்புறம் இறக்கி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. மூடி வச்சு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி, தோசைக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.